ஆல் சீசன் லோங்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒட்டு செடிகள் தான். பட்டிங் மெத்தடில் வந்ததுனால கண்டிப்பாக காய்க்கும். இந்த வாட்டர் ஆப்பிள் வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டி. இதுதான் இப்போ நல்ல ட்ரெண்டு. நல்லா ரெட்டிஷாக இருக்கும், பழம் பெருசாக இருக்கும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஜெயண்ட் ட்ரீம் மேங்கோ, அதாவது பழங்கள் வந்து பெருசாக இருக்கும், அதே மாதிரி ஒரு இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த செடிகள் கூட இந்த லோடில் வந்திருக்குது. சைஜியம்ங்கிற ஒரு பிளான்ட், இது கூட நம்ம தமிழ்நாட்டில் புதுசுன்னு சொல்லலாம். கேரளாவில் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு, எல்லா வீடுகளையும் வளர்க்குறாங்க. பொதுவாக செடிகள்னாலே ஆக்சிஜன் கொடுக்குறது, அதே மாதிரி ஒரு அழகான தோற்றத்தை கொடுக்கும். ஒரு என்ன ஷேப் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு மரம் மாதிரி ஷேப்பில் கூட இதை வளர்க்கலாம். அதாவது குட்டி மரம் மாதிரி, போன்சாய் மரம் மாதிரி வளர்க்கலாம். ஏன் இவ்வளோ காய்க்குதுன்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி வெரைட்டி ஏன் அப்படி தோணுன்னா, ரொம்ப காய்ச்சதுன்னா அந்த கிளைகள் வந்து தாங்காத அளவுக்கு காய்க்கும். அதாவது ஜப்பான் வெரைட்டி. இது வந்து ஜப்பானில் 1 கிலோ 2.25 லட்ச ரூபா சேல்ஸ் ஆனதாக சொல்லுவாங்க. நல்ல ஒரு நியூட்ரியன் கண்டென்ட் அதிகமானது. வணக்கம். நம்ம க்ரீனா நர்சரிக்கு ஆகஸ்ட் 15, அதாவது சுதந்திர தினத்தன்றைக்கு வந்திருக்கக்கூடிய லோடை பற்றி தான் பார்க்குறோம். இந்த லோடில் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட ரகங்கள் வந்திருக்கு. இதில் வந்து ரொம்ப எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் நிறையா செடிகள் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம உள்நாட்டு ரகங்களும் வந்திருக்கு, அதுமாதிரி வெளிநாட்டு ரகங்களும் வந்திருக்கு. பெரிய செடிகளாகவும் இருக்குது, சின்ன செடிகளாகவும் இருக்குது. இது வெரைட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக தான் வரும். நம்ம நிறைய வீடியோ ஒரு மாதமாக லோடு வர வர நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அதில் சில நேரங்களில் புது வெரைட்டியும் வருது, ஏற்கனவே வந்த வெரைட்டியும் வரும். ஆனால் அளவுகள் மாறுபடும். அதாவது உயரமோ இல்லைன்னா அதனுடைய அந்த புஷ் தன்மையோ எவ்வளோ மாறுபடும். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதில் எங்கள்கிட்ட என்னென்ன செடிகள் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால் தவறாமல் இந்த 2வது பார்ட்டு வரக்கூடிய வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இந்த ரோடில் என்னென்ன செடிகள் வந்திருக்குங்கிற பார்க்கலாம். இப்போ அதே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது லோங்கன். இந்த லோங்கன் வந்து 4 சீசன் லோங்கன்பாங்க. 4 சீசன்னா அது வந்து அதாவது ஒரு முறையும் காய்ச்சி அது அறுவடை பண்ணோன்னே திருப்பியும் பூத்து காய்க்கும். இதிலே பூக்கள் வருது, பூக்களும் வருது, நல்லா துளிர்களும் வர்ற மாதிரி இருக்குது. நமக்கு லாஸ்ட் ரோடில் இந்த செடி உங்களுக்கு காயோடே வந்தது, நம்ம வீடியோவில் காமிச்சோம். அதாவது நம்ம பகுதியில் கூட இது அதிகமாக வளர்த்து பராமரித்து அதில் பழங்களை சாப்பிட்றதுக்கு உள்ள ஒரு நல்ல செடி இது. அந்த வெரைட்டி, அதாவது லோங்கன் வெரைட்டி வந்து லிச்சி பழம் மாதிரி இருக்கும். லிச்சி நம்ம கிளைமேட்டில் காய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் செடிகளை சேல்ஸ் பண்ணுறோம். அதாவது லிச்சி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேட்டில் காய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கூல் கிளைமேட் வேணும். ஆனால் நம்ம செடிகளை சேல்ஸ் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோன்னா, நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. அதாவது செடிகளில் பழங்களை சாப்பிட்றது ஒரு பக்கம் ஒரு சிலர் இருந்தாலும், ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க. அது செடிகளை வளர்த்து அதனுடைய இலைகள் தலைகள் எப்படி வருது நம்ம அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் திருப்தி பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அந்த மாதிரி வளரக்கூடிய செடி. ஆனால் இந்த பழங்கள் கூட லிச்சி பழம் மாதிரி தான். நம்ம அதுமாதிரி உடச்சி கட் பண்ணி சாப்பிட்டா அதுமாதிரி வெண்மையான ஒரு பகுதி இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆல் சீசன் லோங்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒட்டு செடிகள் தான். பட்டிங் மெத்தடில் வந்ததுனால கண்டிப்பாக காய்க்கும். இந்த பப்பாளி, இந்த ரெட் லேடி பப்பாளி. இந்த ரெட் லேடி பப்பாளி பெரும்பாலும் நிறைய பேர் பெரிய செடியாக கேட்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு 30 நாள் நாற்று நடுறது தான் நல்லது. ஒரு குழந்தையாக இருக்க ஒரு செடியில் நம்ம நட்டால் தான் அது ஒரு நல்ல வேர் ஓட்டம் அதிகமாக கிடைக்கும். சில நேரங்களில் சில கஸ்டமர் வந்து பெரிய செடிகளாக கேட்பாங்க, அவங்களுக்கு சீக்கிரமாக வளரணுங்கிறதுக்காக. அதுக்காகவும் சில செடிகள் 500 செடி வருதுன்னா அதில் ஒரு 100 செடி நம்ம பெரிய கவர்லேயே மாற்றி வச்சுருப்போம். அந்த மாடி தோட்டத்துக்காக சிலர் விரும்பி கேட்பாங்க. இது ஒரு 6 மாதத்துலேயே காய்க்கிற தன்மையுடையது. நம்ம தோட்டத்தில் கூட இப்போ நடவு பண்ணியிருக்கோம், அதுலேருந்து பழங்கள் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஒரு நல்ல வெரைட்டி. விவசாயியாக இருந்தாலும் சரி, நம்ம தோட்டம் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, தரையில் வைக்கிறவங்களுக்கும் ஒரு சத்தான ஒரு பழங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது பாலிச்சாம்பா. இந்த வாட்டர் ஆப்பிள் வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டி. இதுதான் இப்போ நல்ல ட்ரெண்டு. நல்லா ரெட்டிஷாக இருக்கும், பழம் பெருசாக இருக்கும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இது எல்லாமே எங்கிட்ட பொதுவாக சின்ன செடிகளாக நாங்கள் வர வச்சு அதை வளர்த்து தான் தரோம். பாருங்கள், எவ்வளோ இத்தினோண்டு செடி தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் இந்த மாதிரி செடிகள் தான் அனுப்புவாங்க வெளியே. இப்போ நாங்கள் எங்கள் நர்சரி மூலம் நாங்கள் வெளியே ஊர்களுக்கு செடி சப்ளை பண்ணும்போது இந்த செடியை வந்து நம்ம கவர் மாற்றி ஒரு 6 மாதம் வளர்த்து, அதுக்கப்புறம் நம்ம தண்ணி, நம்ம கிளைமேட்டு, நம்ம மண்ணுக்கு ஒத்துக்கிற மாதிரி வளர்த்ததுக்கப்புறம் தான் அந்த செடிகளை சப்ளை பண்ணுறோம். அதனால தான் நீங்கள் இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேட்டு கம்மியாக இருக்கும் விலை. இதை விட சின்ன கவரில் கூட ஆன்லைனில் அனுப்புவாங்க. ஏன்னா கொரியரில் அனுப்பும்போது வெயிட் ஜாஸ்தியாகும் போது உங்களுக்கு ரேட்டு அதிகமாகும். இந்த சின்ன செடிகளை நம்ம பராமரிக்கிற சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் வளர்ந்த செடிகள், தரமான செடிகளை பொதுவாகவே நம்ம நடுறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்குறது தல்காரி வாட்டர் ஆப்பிள். நம்ம பாலிச்சாம்பா ஏற்கனவே பார்த்தோம், அதை விட இது கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது. பாருங்கள், அந்த பேக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு வெரைட்டியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டீ போட்டிருக்காங்க தல்காரி. நம்ம இதை தனித்தனியாக அடுக்கி தனித்தனியாக அதுக்கு கவர் போட்டு நம்ம பராமரித்து தான் கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறோம். இதுவும் ஒரு இனிப்பு ரகம், நல்ல இனிப்பு ரகம். புதுசாக இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது சின்ன செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம், பெரிய செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். இதனுடைய இலையினுடைய அமைப்பே நல்ல நீளமாக இருக்கும், பழமும் நல்ல பெருசாக வரும். நல்லா வேகமாக வளரக்கூடிய இது. நம்ம மாடிலையும் தரையிலையும் ஈஸியாக வளர்க்கலாம். இந்த பழங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம மற்ற க்ரீன் வாட்டர் ஆப்பிள் சிலருக்கு போர் அடிக்கும்.
இப்போ வந்திருக்க இந்த தல்காரி பாலுச்சம்பளம் யாருக்குமே போர் அடிக்காது, நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த ரகம். அடுத்து நம்ம பார்க்குறது கிங் ஆஃப் சக்காபாத். இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இது எல்லாமே சின்ன செடிகளாக வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்ன செடிகள் எல்லாமே நம்ம கவர் மாற்றி தான் சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து நல்ல ரெட் கலரில் இருக்கும். நம்ம ரெட் ஐவரி மாதிரி பழம் வந்து பெருசாக வரும், அதே மாதிரி கலரில் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. இதெல்லாம் நம்மகிட்ட ஏற்கனவே கம்மியான அளவு தான் வந்து இந்த முறை நிறைய செடிகள் வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம கவர் மாற்றி வளர்த்து நம்ம நடும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வாட்டர் ஆப்பிள் ஒயிட்டு. இந்த வாட்டர் ஆப்பிள் ஒயிட் பார்த்திங்கன்னா ஒரு மில்க் ஒயிட்டில் இருக்கும். பழம் ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம ரெட் வாட்டர் ஆப்பிள் மாதிரியே ருசியாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த செடியும் இந்த முறை வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம எல்லாமே இந்த மாதிரி செடிகள் எல்லாமே நம்ம சின்ன செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம், பெரிய செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ வாட்டர் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த செடியை வச்சா கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் எதையும் தாங்கும். அதாவது வறட்சியும் தாங்கும், தண்ணி அதிகமாக இருந்தால் கூட தாங்கும். ரொம்ப எளிய பராமரிப்பு. இந்த செடி வேணுன்னா கூட நீங்கள் ஆன்லைனில் இப்போ நம்ம நர்சரி நம்பர் எல்லாருக்கும் தெரியும், 9841 986 400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்டர் ஆப்பிள் செடிகளை பொறுத்த வரைக்கும் அனுப்பி வைப்பாங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன செடிகளாக கூட சேல்ஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இந்த செடிகள் ரூ.200 3,000 வரைக்கும் நம்ம அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து, செடியினுடைய தன்மையை பொறுத்து சேல்ஸ் பண்ணுறோம். இதில் தல்காரியும் அடங்கும், பாலிச்சாம்பை அடங்கும், இந்த வாட்டர் ஆப்பிள் ஒயிட்டும் அடங்கும். எல்லாமே ஒரே விலை தான். ஸ்டார்டிங் வந்து ₹200. அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்னேக் பிளான்ட். அதாவது மதன்லா டங்குன்னு சொல்லுவாங்க, மாமியாரோட நாக்கு. இதனுடைய இந்த இலைகள் நம்ம பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும், ரொம்ப கலர் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்குறதா நாசா சொல்லுது. அதனால் நிறைய பேர் இந்த செடிகளை விரும்பி வாங்குகிறாங்க. இது வீட்டுக்குள்ளே வச்சு பராமரிக்கலாம். அதாவது வீட்டுக்குள்ளே வைக்கும்போது விட வீட்டோட டெம்பரேச்சர் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா எந்த செடியுமே இன்டோர் பிளான்ட் டேமேஜ் ஆகும். ஆனால் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான செடி, ரொம்ப தண்ணீர் விடக்கூடாது. நிறைய பேர் தண்ணி அதிகமாக விடுறதுனால சில செடிகள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. லிமிட்டான தண்ணி போதும். அடுத்து நம்ம வாட்டர் ஆப்பிள் இன்னொரு வெரைட்டியை பார்க்குறோம். இது வந்து மில்ட்ரி சாம்பா. அந்த இலைகள் பார்த்திங்கன்னா கோல்டு க்ரீன் கலந்த மாதிரி இருக்கும், அதனால் இது மில்ட்ரி சாம்பான்னு சொல்லுவாங்க. இது நம்ம மாடியில் வச்சு நிறைய காய்ச்சிருக்கு. இந்த வாட்டி காய்ச்சது நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெரைட்டியோட இது என்னென்னா இலையும் பார்க்குற ஃபேன்சியாக இருக்கும், அதேமாதிரி பழங்களும் ரொம்ப அட்ராக்டிவ் ரெட் கலரில் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வெரைட்டி. இது சின்ன செடியாக கூட நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. அடுத்து நம்ம இந்த ரோட்டில் வந்து செடி பார்த்திங்கன்னா ஜெயண்ட் ட்ரீம் மேங்கோ. அதாவது பழங்கள் வந்து பெருசாக இருக்கும், அதேமாதிரி ஒரு இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த செடிகள் கூட இந்த லோடில் வந்திருக்குது. எல்லாமே ஒரு 4 அடி ஹைட்டு உள்ள செடியாக வந்திருக்கு. எல்லா செடிகளுமே நம்ம ஒட்டு செடிகளை பொதுவாகவே நீங்கள் மாடியில் வைக்கலாமாங்கிற சந்தேகம் வர வேண்டாம். நம்ம எல்லா ஒட்டு செடிகளுமே மாடியில் எந்த செடியாக இருந்தாலுமே மாடியில் வளர்க்க முடியும். பலா மரத்தையும் வளர்க்குறோம். அப்படிங்கும்போது இந்த மாமரத்தை வளர்க்குற ஒரு விஷயமே இல்லை. அந்த ஜெயண்ட் ட்ரீமோடைய இன்னொரு அதாவது ஆக்சிஜன் மேங்கோ ஒரு வெரைட்டி வந்திருக்கு இந்த முறையாக. இது வந்து சிரப்பு தயாரிக்கிறது, இந்த பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்குற சிரப்பு தயாரிக்கிறதுக்கு இந்த மாம்பழத்தை ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன்னா அந்தளவு சத்தான ஒரு வெரைட்டி. இதெல்லாம் கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான், எக்ஸாட்டிக் வெரைட்டி. அதனால் இதெல்லாம் கம்மியான அளவு, குறைஞ்ச அளவு தான் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்போட்டிகாப்பா. அதாவது மர முந்திரின்னு சொல்லுவாங்க. இந்த தண்டு பகுதியில் காய்கள் வரும், பழங்கள் வரும். நம்ம ஒரு திராட்சை பழம் மாதிரி இருக்கும் அதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா. ஆனால் நியூட்ரியன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி. இதில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். வீட்டில் வச்சோன்னா நம்ம எளிமையாக பராமரிக்கலாம், ஒன்றும் பராமரிப்பு கஷ்டமே இல்லை. இது நம்ம ₹1,300 இந்த செடிகளை ₹15,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம். அதனுடைய செடியினுடைய வளர்ச்சி, அதனுடைய ரகத்தினுடைய தன்மையை பொறுத்து. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ரெட் ஹைப்ரிட்டுங்கிற வெரைட்டி. அதுமாதிரி பிரிகேஷியா வெரைட்டி நம்ம சேல் பண்ணுறோம். சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணலாம். அப்படியே ஈஸியாக பராமரிப்பு தான் இந்த செடியை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டார் ஃப்ரூட்டு. அதில் இது தாய்லாந்து வெரைட்டி. எல்லாமே லேயரிங் பிளான்ட்டு. எல்லாமே சின்னதிலே காய்க்கும். நம்ம மாடி தோட்டத்தில் வச்சா கூட எளிமையாக பராமரித்து பழங்கள் சாப்பிட முடியும். இது பொதுவாக மார்க்கெட்டில் இப்போ நிறைய பழங்கள் கிடைக்குது. இது கமர்ஷியலாக பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சில செடிகளில் காய்களோடய வந்திருக்கு. அதாவது சீக்கிரமாக காய்க்கிற தன்மையுடைய செடி. இதில் வந்து இனிப்பு புளிப்பு 2 வெரைட்டி இருக்குது. நமக்கு இப்போ வந்திருக்க எல்லாமே இனிப்பான வெரைட்டி தான். புளிப்பு வெரைட்டி கூட விட்டமின் சி அதிகமான வெரைட்டி தான், அதையும் சாப்பிடலாம். ஆனால் இப்போ இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இனிப்பு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குற முறையா எக்ஸோட்டிக்காங்கிற ஒரு பூ வெரைட்டி. அதாவது இது வந்து ரொம்ப ஓல்டு வெரைட்டி. இந்த வெரைட்டி சைனா பாக்ஸுன்னு சொல்லுவாங்க இதனுடைய பேரை. ஆரம்ப காலத்துலலாம் லேண்ட்ஸ்கேப்பிங் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு வெரைட்டி. பூ அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு செடி இருந்ததுன்னா, மாடியில் வச்சுருந்தோன்னா அது வந்து ஃபுல்லாகவே மனம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மர முள்ளங்கி கூட சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு பேர். பார்த்திங்கன்னா இந்த அரும்பு இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப நல்ல வெரைட்டி, ஈஸி மெயின்டெனன்ஸ், ஒன்றுமே பராமரிப்பே கிடையாது இதுக்கு ஆக்சுவலாக. இதில் பூக்களோட கூட செடிகள் நம்மகிட்ட இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது மங்குஸ்தீன் செடி. மங்குஸ்தீன் செடியிலே இது கிராப்டட் செடி. இந்த ஒட்டு செடியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாகவே ஈல்டு வரும். நல்லபடியாக வளர்த்தோன்னா 3 வருஷத்துலேயே இது காய்க்கிற தன்மையாகிடும். நம்ம விதை செடியாக இருந்தால் 7-8 வருஷம் ஆகும் நமக்கு தோப்புகள்லேயே அது மாதிரி வைக்கும்போது. அது கூட நம்ம 7-8 வருஷம் ஆன செடிகள் கூட நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம், பெரிய செடிகளாக. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ஒட்டு செடிங்கிறதுனால மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். பெரிய செடிகளை நம்ம வந்து விதை மூலம் வந்த செடிகளை மாடியில் வளர்த்து நம்ம அதில் பழங்கள் எடுக்க முடியாது.
அதனால் மாடியில் வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க இந்த ஒட்டு செடிகளை வளர்க்கலாம். கொஞ்சம் நிழல் பகுதியில் வச்சிங்கன்னா நல்ல ஈல்டு வரும் இது. அடுத்து நம்ம பார்க்குறது சைஜியம்ங்கிற ஒரு பிளான்ட். இது கூட நம்ம தமிழ்நாட்டில் புதுசுன்னு சொல்லலாம். கேரளாவில் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. எல்லா வீடுகளையும் வளர்க்குறாங்க. பொதுவாக செடிகள்னாலே ஆக்சிஜன் கொடுக்குறது, அதே மாதிரி ஒரு அழகான தோற்றத்தை கொடுக்கும். ஒரு என்ன ஷேப் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு மரம் மாதிரி ஷேப்பில் கூட இதை வளர்க்கலாம். அதாவது குட்டி மரம் மாதிரி, போன்சாய் மரம் மாதிரி வளர்க்கலாம். இதனுடைய மேல் பகுதி பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக மாறும் ஃபுல்லாகவே. இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு க்ரீன் தெரியுது, ஆனால் ப்ரௌனாக ஃபுல்லாகவே மாறும். க்ரீனாக இருந்து ப்ரௌனாக மாறும். ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பிளான்ட்டு. இதே நம்ம வீடுகளில் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு மனசுக்கு பார்க்கும்போது இது ரொம்ப அழகான தோற்றத்தை கொடுக்குறதுனால வளர்க்கலாம். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அவுட்டோர் தான். எந்த அளவு வெயில் இருக்கோ அந்த அளவு உங்களுக்கு கலர் வரும். அடுத்து நம்ம பார்க்குறது ராம் சீத்தா. அந்த ராம் சீத்தாவும் ஒரு சீத்தா ஃபேமிலி தான். ரொம்ப தண்ணீர் தேவையில்லை, மாடியில் வளர்க்கலாம், தரையில் வளர்க்கலாம். ஈஸியான பராமரிப்பு, பூச்சி நோயே வராது. நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது இந்த சீத்தா வெரைட்டியை பொறுத்த வரைக்கும். இந்த ராம் சீத்தாவும் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க கஸ்டமர். இதுவும் ஒட்டு செடி தான். இதனுடைய பழங்கள் வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது பெரிய செடி, அதாவது 4 அடி 5 அடி ஹைட்லேயே நம்ம தரமான நல்ல சூப்பரான செடியே இருக்குது நம்மகிட்ட. அடுத்து நம்ம பார்க்குறது அமெரிக்கன் ரெட் பால்மர் மேங்கோ. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வெரைட்டி. கலர் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி கலந்த ஒரு கலவையாக இருக்கும். அந்த உள்ள ப்ளஷ்ஷு மேற்பகுதி வந்து ரெட் கலரில் இருக்கும். ரெட்டு க்ரீன் கலந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி. பழம் பெரிய சைஸாக வரும். நல்ல 1 கிலோ 800 கிராம் வெயிட் வர அளவுக்கு பெரிய பழமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம நர்சரியில் முக்கணி திருவிழாவில் அதை காட்சிப்படுத்தி அந்த பழங்களோட நம்ம டேஸ்ட் பார்த்துருக்குறோம். ரொம்ப நல்ல ஒரு வெரைட்டி. நிறைய கஸ்டமர் இதையும் கேட்குறாங்க. இதிலே 2 வெரைட்டி இருக்குது. பால்மருங்கிறது தனியாக சொல்கிறாங்க, அமெரிக்கன் ரெட் பால்மருங்கிறது தனியாக சொல்கிறாங்க. 2 வெரைட்டியுமே நம்ம தனித்தனியாக இருக்குது. அதில் இப்போ இந்த முறை வந்திருக்குது பெரிய செடிகள். ஏற்கனவே சின்ன செடிகள் இருந்தது. இந்த முறை வந்து நமக்கு பெரிய செடிகள், ஒரு 5 அடி ஹைட்டில் உள்ள செடிகள் நமக்கு வந்திருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது 4 கேஜி மேங்கோ. இந்த தலையணை மாங்கான்னு நம்ம ஊரில் சொல்கிறோம் இல்லையா, அந்த வெரைட்டியும் ஒத்தது தான். கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை தலையணை மாங்கான்னு சொல்கிறது தான் இந்த 4 கேஜி மேங்கோ. இது வந்து தாய்லாந்து வெரைட்டி. பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க. இங்கே வர கஸ்டமர் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் இது 4 கேஜி மேங்கானா சார் எங்கள் வீட்டிலே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, நல்லா இப்படி சைஸ் இப்படி காமிப்பாங்க, பெரிய பெரிய மாங்காய் காய்க்கும், தொப்பு தொப்புன்னு இவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு வெரைட்டி. ஏன்னா அந்த உங்கள் வீட்டில் இருந்த மரங்களை இப்போ நமக்கு காணலை. அதை வந்து இப்போ நம்ம எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ரகங்கள்லாம் நிறைய அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரகங்கள் கிடைக்குது. இந்த ரகங்கள் நம்ம அந்த ஆசையை தீர்க்கிறதுக்கு இந்த ரகங்களை நம்ம வளர்க்கலாம். தரையிலையும் வளர்க்கலாம், மாடியில் வளர்க்கலாம். இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நர்சரியில் சின்ன செடிகளாக ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ பெரிய செடிகள் 6 அடி 7 அடி ஹைட்டில் பெரிய செடிகளாகவே வந்திருக்கு. இப்போ நிறைய இந்த லோடில் பெரிய செடிகள் 1 2 வந்திருக்கு. காரணம் என்னென்னா, எனக்கு எல்லாமே வளர்த்து நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணி வர வருஷத்து இந்த பழத்தை சாப்பிட்டு அதனுடைய ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறத, அந்த பழங்களுடைய டேஸ்ட் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது நம்ம பழைய வெரைட்டி காலப்பாடி ரகம். காலப்பாடி ரகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல புஷியான பிளான்ட். இது மாடியில் வளர்க்கலாம். இதெல்லாம் அப்படியே காய்கள் அலோவ் பண்ணலாம். அந்த மாதிரி செடி இது 2 சீசன் காய்க்கும். நம்ம ஈஸியாக பராமரிக்கலாம். நல்ல வெயிலான இடத்துல வைக்கணும். மாமரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் சரி, அதை வந்து நிழலில் இருந்தால் கண்டிப்பாக காய்க்காது. அதனால தான் சென்னையில் நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் நல்ல அடுக்குமாடி வீடாக இருக்கும். நடுவில் ஒரு மாமரத்தை வச்சுட்டு காய்க்கலம்பாங்க. இன்னொரு விஷயத்துலையும் காய்க்கலம்பாங்க. யாராவது சாப்பிட்டு போட்டு அதுலேருந்து விதை வந்திருக்கும். அதுலேருந்து செடி முளைச்சி அது பெரிய 15 அடி 20 அடி வளர்ந்துருக்கும். அப்படியே பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கும். அதுவும் காய்க்கல என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. விதை மூலம் வந்த செடிகள் காய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதுக்கு ஃபுல்லாக சன்லைட் வேணும். அந்த சன்லைட்டு சென்னையை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது நிறைய இடங்களில் வாய்ப்பு இல்லை. நல்ல சன்லைட் கிடைக்கிற இடத்துல மாமரங்களை வைக்கிறது நல்லது. அப்படி வாய்ப்பு இல்லாத இடங்களில் நம்ம மாடியில் வச்சு அதை பழத்தை பறித்து சாப்பிட்டு நம்ம ஆசையை தீர்த்துக்க வேண்டியதுதான். அடுத்து நம்ம பார்க்குறது வியட்நாம் பலா. இந்த வியட்நாம் பலா நம்ம 1.5 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்கிறோம். இதெல்லாம் 1 வருஷம் வளர்ந்த செடி தான். கவரில் இருக்கிறனால என்னுடைய வளர்ச்சி இப்படி 6 மாதம் கணக்கு எடுத்துக்கலாம். இன்னும் 1 வருஷத்தில் நம்ம மாடியில் வச்சாலும் தரையில் வச்சாலும் நிறைய காய்க்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. ஏன் இவ்வளோ காய்க்குதுன்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி வெரைட்டி. ஏன் அப்படி தோணுன்னா, ரொம்ப காய்ச்சதுன்னா அந்த கிளைகள் வந்து தாங்காத அளவுக்கு காய்க்கும். அப்படி நம்ம அதை எல்லாமே அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த செடியினோட தரத்தை பொறுத்து, அதனுடைய வளர்ச்சியின் தன்மையை பொறுத்து நம்ம அந்த பூக்கள் பிஞ்சுகளை வந்து நம்ம கிள்ளி வளர்க்கணும். அதாவது தின்னிங் பண்ணிடணும். அதிகமாக காய்ச்சதுன்னா அந்த பூ பிஞ்சியை வந்து நம்ம தின்னி கண்டிப்பாக பண்ணணும். இல்லைன்னா செடி அது பாதிக்கும். சைஸ் ரொம்ப சின்னதாகிடும். நிறைய காய்களை அலோவ் பண்ணோன்னா சைஸும் சின்னதாகிடும். இந்த செடி இப்போ நிறைய டிமாண்டாக கேட்குறாங்க. அதனால் நிறையாவே செடி இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட செடிகள் இருக்குது. இந்த பலாச்செடியை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஒரு 1000 செடிக்கு மேலே ஸ்டாக் இருக்குது. இப்போ இந்த செடி வந்து 18 கவரில் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு 850 ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணுறோம். எல்லாமே பெரிய செடி தான், சின்ன செடிகள் கிடையாது. கண்டிப்பாக 1 வருஷத்தில் காய்க்கும். வரக்கூடிய சீசனில் நமக்கு அடுத்த சம்மரில் காய்க்கும். இந்த லோடை பொறுத்த வரைக்கும் நம்ம மேங்கோ வெரைட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட புது வெரைட்டியாக வந்திருக்கு. அதாவது நம்ம நர்சரி புதுசாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி. இது Q2A1ங்கிற வெரைட்டி. இது வந்து ஒரு தாய்லாந்து வெரைட்டி தான். நல்ல இனிப்பான சுவையில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. முதல் முறையாக நம்ம நர்சரிக்கு வந்து இதனுடைய பழங்கள் எல்லாமே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். பொதுவாக நான் எப்பவும் பொதுவாக சொல்லுவேன், நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய வெரைட்டிகள் எல்லாமே
நல்லா இருந்தால் தான் மார்க்கெட்டுக்கு வரும். அந்த செடிகளுடைய பழங்கள் தரமானதாக இருந்தால் தான் வரும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இதுவும். இது முதல் முறையாக நம்ம நர்சரிக்கு வந்திருக்கு. எல்லாம் செடிகள் பார்த்திங்கன்னா 3 அடிக்கு மேலே உயரம் இருக்குது. நம்ம மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம் இந்த ரகங்களை. அடுத்து நம்ம பார்க்குறது மியாசாகி, அதாவது ஜப்பான் வெரைட்டி. இது வந்து ஜப்பானில் 1 கிலோ 2.25 லட்ச ரூபா சேல்ஸ் ஆனதாக சொல்லுவாங்க. நல்ல ஒரு நியூட்ரியன் கண்டென்ட் அதிகமானது, ஒரு எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக இருக்குது. இப்போ 4 அடி செடியை இப்போ நம்ம 950 ருபீஸ் தான் தரோம். இதே 4 அடி செடி நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆன செடிகளை வந்து 1200, 4500 அந்த மாதிரி நம்ம செடியினுடைய வளர்ச்சியை பொறுத்து சேல்ஸ் பண்ணுறோம். இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜப்பானாக இருந்தால் கூட நம்ம கூடுவாஞ்சேரியில் கூட இந்த பழங்கள் காய்ச்சிருக்கு. அதனால் நீங்கள் மாமரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் காய்க்குமாங்கிறது யாருமே எப்போவுமே சந்தேகப்படாதீங்க. மற்ற ஊர்களில் காய்க்கிறத விட நம்ம ஊரில் எல்லா மாமரமே சிறப்பாக காய்க்கும்.